So welcome to everyone. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேஸ்டிங்ல வந்து solidification டைம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ கேஸ்டிங் வந்து நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா மெட்டலை வந்து போர் பண்ணி வந்து உள்ள வந்து நம்ம ஊற்றணும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா அதுல இருந்து நம்மளுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்டை வந்து வெளியில் வரும். ஸோ அந்த டைம் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம solidification டைம். ஸோ இது வந்து கேட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் வந்து இம்பார்ட்டண்டாக வந்து கேட்பாங்க. எவ்ரி இயர் வந்து கேட்ல கேட்குறாங்க. ஸோ டிஆர்பியில் வந்து லாஸ்ட் டிஆர்பியில் வந்து 2 மார்க் கொஸ்டின்ல வந்து solidification டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்இபியில் வந்து 1 மார்க் கொஸ்டின்ல வந்து கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு முக்கியமான ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வார்னிவாஸ் பிரின்சிபல் ஆர் ரூல்னு சொல்லுவாங்க. டிஎஸ் = கே × வி / ஏஎஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ டிஎஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா solidification டைம். ஸோ கே அப்படின்றது வந்து solidification ஃபேக்டர், வி அப்படின்றது வந்து வால்யூம் ஆஃப் த கேஸ்டிங், ஸோ ஏ அப்படின்றது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேஸ்டிங். ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனில் இந்த ஸ்கொயர்டை விட்டுருவோம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்றது வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேஸ்டிங். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த கேஸ்டிங் வந்து நம்ம டினோட் பண்ணிடுவோம். ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியா வேற, சர்ஃபேஸ் ஏரியா வேற. ஸோ அதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிலிண்டர், இங்கே ஒரு சிலிண்டர் இருக்கு. ஸோ இந்த சிலிண்டருக்கு நம்ம கிராஸ் செக்ஷன் ஏரியா வேணும் அப்படின்னா கிராஸ் செக்ஷன் அப்படின்னா என்னன்னா இந்த சிலிண்டர் இப்படி வச்சுட்டு அதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன்ல என்ன தெரியுது. ஸோ அதுதான் வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா. இந்த சிலிண்டருக்கு வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா π/4d² அப்படின்றது வரும். பட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து டிஃபரெண்ட். அது என்ன வரும் அப்படின்னா இந்த சிலிண்டரை சுற்றி எவ்வளோ சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்றத சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா இங்கே ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு, இங்கே ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. இதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து நம்மளுக்கு π/4d². அப்போ இங்கே ஒரு π/4d² இருக்கு. அப்போ இது என்ன வரும் நம்மளுக்கு 2 × π/4d². ஸோ இது மட்டும் நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஏரியா இல்லை. ஸோ இதனுடைய அவுட்டர்லையும் நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து நம்மளுக்கு என்னன்னா /d. ஸோ இதனுடைய ஹைட் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஹச்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 2 × π/4d² + /dh. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதை நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பதிலாக. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்கொயர்டு வரும். ஸ்கொயர்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வார்னிவாஸ் பிரின்சிபல். ஸோ 1 மார்க்ல கூட கேட்கலாம். ஸோ கேட்ல கண்டிப்பாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளுக்கு 2 மார்க் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ வார்னிவாஸ் பிரின்சிபல் பார்த்தோம். நமக்கு டிஎஸ் = கே × வி / ஏஎஸ் தி ஹோல் ஸ்கொயர் பார்த்தோம். ஸோ இதுல வந்து இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா இந்த ஃபார்முலா. ஸோ டிஎஸ் அப்படின்றது வந்து solidification டைம், கே அப்படின்றது solidification ஃபேக்டர், ஸோ வி அப்படின்றது வந்து வால்யூம் ஆஃப் த கேஸ்டிங், ஸோ ஏஎஸ் அப்படின்றது வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேஸ்டிங் நம்ம சொன்னோம். ஸோ எக்ஸாம்ல வந்து இது வந்து நம்ம மாற்றி சூஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படின்றது வந்து நம்ம இது டினோட் பண்ணிடக்கூடாது. இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து முன்னாடியே பார்த்தோம். இப்போ இதோட யூனிட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது எதோட யூனிட் அப்படின்னா இப்போ டிஎஸ் வந்து நம்ம என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா மினிட்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ கேவோட யூனிட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ கேவோட யூனிட் என்ன வரும்? ஸோ இது டிஎஸ் வந்து மினிட். ஸோ மினிட் ஆர் செகண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ மினிட் ஆர் செகண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ மினிட் = கேன்றது solidification ஃபேக்டர், இதனோட யூனிட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வி அப்படின்றது நம்ம என்ன சொல்லணும்னா வால்யூம் ஆஃப் த கேஸ்டிங். ஸோ வால்யூம் ஆஃப் த கேஸ்டிங் என்ன வரும் அப்படின்னா மீட்டர் கியூப். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேஸ்டிங் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சு என்ன வரும் அப்படின்னா இங்கே வந்து மீட்டர் ஸ்கொயர், இங்கே மீட்டர் கியூப் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா கே இங்கே வந்து மீட்டர் ஸ்கொயர் மட்டும் நமக்கு இருக்கும். ஸோ மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ இங்கே வந்து மினிட். அப்போ கேவோட யூனிட் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா மினிட் / மீட்டர் ஸ்கொயர். ஸோ மினிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மினிட் / மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ செகண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் / மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிட் கன்வர்ஷன் பண்றதுலயும் நம்ம தப்பு பண்ணுவோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலா இருந்து வேற என்னென்ன 1 மார்க் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம டிஎன்இபி டிஆர்பி எழுதுறோம் அப்படி கேட்ல கூட 1 மார்க்ல வந்து கேட்கலாம். ஸோ இது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த கே வேற, இந்த கே வேற. ஸோ இதனால கேடின்னு வச்சுக்கிறேன். ஸோ கேடி அப்படின்றது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இப்போ வந்து மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வேகமாக நடக்கும். அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேகமாக நடந்துச்சு அப்படின்னா solidification வந்து வேகமாக நடந்துடும். அதனால நம்மளுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்ப solidification டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ தெர்மல் டிஃப்யூசிவிட்டி அப்படின்னா ஸோ அது வந்து ஹீட்டை வந்து எவ்வளோ வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அப்படின்றது தான் நம்மளுக்கு தெர்மல் டிஃப்யூசிவிட்டின்னு சொல்லுவோம்.
ஸோ அதாவது எவ்வளோ அக்குமுலேட் பண்ணாமல் இருக்குது அப்படின்றது தான் தெர்மல் டிஃபியூசிவிட்டி. அப்போ நம்ம ஹீட்டை வந்து அதுக்குள்ளே அக்குமுலேட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா ஸோ வேகமாக வந்து ஹீட் வந்து வெளியில் போயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா solidification டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ தெர்மல் டிஃபியூசிவிட்டி வந்து நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் படிச்சிருப்போம். ஸோ தெர்மல் டிஃபியூசிவிட்டினா என்ன அப்படின்னா ஸோ K டிவைட் பை ரோ சி. ஸோ K அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்னது ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ ரோ அப்படின்றது வந்து டென்சிட்டி, சி அப்படின்றது வந்து ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தெர்மல் கண்டக்டிவிட்டியும் solidification டைமும் நம்மளுக்கு என்னன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ இந்த தெர்மல் டிஃபியூசிவிட்டியும் இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியும் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ என்ன வரும் அப்படின்னா solidification டைமுக்கு தெர்மல் டிஃபியூசிவிட்டி வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதாவது தெர்மல் டிஃபியூசிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ solidification டைம் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன் வேர்டு. ஸோ இந்த ஃபார்முலாவுமே நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம இது பார்க்கணும். ஸோ டென்சிட்டிக்கு வந்து தெர்மல் டிஃபியூசிவிட்டி வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ தெர்மல் டிஃபியூசிவிட்டி வந்து டென்சிட்டிக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருந்துச்சு அப்படின்னா டென்சிட்டி வந்து solidification டைமுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா solidification டைம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே தெரியுது solidification டைம் இஸ் ஈக்குவல் டு K into V divided by ASD whole square. அப்போ இந்த TSும் Vயும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கு. அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம இமேஜின் பண்ணிட்டு ஸோ வால்யூம் வந்து கேஸ்டிங்கோட வால்யூம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது solidify ஆகிறதுக்கான டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம solidification டைம் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ TS வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான ஒன் வேர்டு. ஸோ இந்த ஒன் வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் வந்து என்ன இந்த TS solidification டைமுடைய ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தது அந்த ஒன் மார்க் பார்த்தோம். ஸோ அதில் வந்து தெர்மல் டிஃபியூசிவிட்டி அப்படின்னா ஸோ KT தெர்மல் கண்டக்டிவிட்டி டிவைட் பை ஸோ டென்சிட்டி இன்ட்டு ஹீட் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம். அப்போ ஹீட் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா TS வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தா இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒன் வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ இந்த V டிவைட் பை A அப்படின்றத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ மாடுலஸ் ஆஃப் த கேஸ்டிங். ஸோ மாடுலஸ் ஆஃப் த கேஸ்டிங். ஸோ V டிவைட் பை A அப்படின்றது வந்து மாடுலஸ் ஆஃப் த கேஸ்டிங் அப்படின்றத வந்து சொல்றோம். ஸோ இந்த V டிவைட் பை A வந்து டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் பர்பஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஒன் மார்க்லேயே வந்து நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ மாடுலஸ் ஃபார் கியூப் என்ன, மாடுலஸ் ஃபார் சிலிண்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ மாடுலஸ் வேல்யூ வந்து டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கியூப் எடுத்துக்கிறேன். ஸோ கியூப் ஸோ கியூபுடைய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ A. ஸோ கியூபுடைய ஏரியா A. ஸோ அப்போ நம்ம V டிவைட் பை A தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ V டிவைட் பை A. அப்போ கியூபுடைய வால்யூம் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ A கியூபு. ஸோ AS. ஸோ AS அப்படின்றது சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இந்த எத்தனை சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு? ஸோ இங்கே பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு A இன்டூ A ஸ்கொயர்டு. ஸோ அதே மாதிரி டாப்ல ஒரு A ஸ்கொயர்டு. அப்போ 4 சர்ஃபேசஸ் வந்து சரௌண்டிங்ல இருக்கு. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா AS வந்து 6A ஸ்கொயர்டு அப்படின்றது வரும். ஸோ அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா ஸோ A டிவைட் பை 6. ஸோ மாடுலஸ் ஆஃப் த கியூப் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா A டிவைட் பை 6. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்பியருக்கு பார்க்கலாம். ஸோ ஸ்பியருக்கு நம்ம பார்க்கும்போது ஸோ நம்ம ஸ்பியருக்கு பார்க்கும்போது ஸ்பியருக்கு வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ V டிவைட் பை AS என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஸ்பியருடைய வால்யூம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 4/3 by r cube. 4/3 by r cube. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4 pi r ஸ்கொயர். ஸோ பை கேன்சல் ஆயிருது. இங்கே ஸ்கொயர்டு இதுவும் கேன்சல் ஆயிருது. இங்கே உள்ள 4 இங்கே உள்ள 4 வந்து கேன்சல் ஆயிருது. அப்போ நமக்கு என்ன வரும்னா ஸோ R டிவைட் பை 3 வரும். ஸோ R டிவைட் பை 3 வந்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா ஸோ D டிவைட் பை 6 எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஸோ கியூபுடைய மாடுலஸ் வந்து A டிவைட் பை 6, ஸ்பியருடைய மாடுலஸ் வந்து D டிவைட் பை 6, R வந்து R டிவைட் பை 3 அப்படின்றது மாடுலஸ் வந்து நமக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் சிலிண்டருக்கு வந்து V டிவைட் பை A என்ன வருது பார்க்கலாம். ஸோ சிலிண்டருக்கு வந்து நம்மளுக்கு V டிவைட் பை A வந்து என்ன வருது சிலிண்டர். ஸோ சிலிண்டருக்கு வந்து V டிவைட் பை AS மாடுலஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ சிலிண்டருடைய வால்யூம் வந்து நம்மளுக்கு தெரியும் என்ன வரும் அப்படின்னா ஸோ பை 4 D ஸ்கொயர். ஸோ இதனுடைய ஹைட் வந்து நம்ம கட்சின்னு வச்சுக்கலாம். ஸோ டயாமீட்டர் வந்து நம்மளுக்கு D. ஸோ அப்போ என்ன வரும் ஸோ பை 4 D ஸ்கொயர் H டிவைட் பை சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஆல்ரெடி பார்த்ததா. இங்கே ஒரு சர்ஃபேஸ் இங்கே ஒரு சர்ஃபேஸ். அப்போ நமக்கு என்ன வரும்னா ஸோ 2 இன்டூ பை 4 D ஸ்கொயர்டு
ப்ளஸ் நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்க சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோனா ஸோ பை டிஹெச். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம டயாமீட்டர் எழுதணும்னா இந்த ஃபார்முலா வரும். ஸோ ஆர் ரேடியஸ் எழுதணும் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ இதனுடைய வால்யூம் வந்து ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் டிவைட் பை ஸோ இங்கே ஒரு பை ஆர் ஸ்கொயர்டு, ஸோ இங்கே ஒரு பை ஆர் ஸ்கொயர்டு. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா ஸோ 2 பை ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஸோ சர்க்கம்ஃபரன்ஸில் வந்து நமக்கு என்னன்னா ஸோ 2 பை ஆர் ஹெச். ஸோ 2 பை ஆர் ஹெச். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் எடுத்தோம்னா பை பை 4 டி ஸ்கொயர்டு ஹெச் டிவைட் பை 2 இன்ட்டு பை பை 4 டி ஸ்கொயர் ப்ளஸ் பை டி ஹெச். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இன்டூ ஹெச் அதனுடைய வால்யூம் டிவைட் பை சர்ஃபேஸ் ஏரியா எழுதணும். இந்த அவுட்டரில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பை ஆர் ஸ்கொயர்டு இங்கே பை ஆர் ஸ்கொயர்டு. அப்போ நம்மளுக்கு 2 பை ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் சர்க்கம்ஃபரன்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா வந்து 2 பை ஆர். ஸோ அதை ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 2 பை ஆர் ஹெச். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெக்டாங்குலருக்கு என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரெக்டாங்குலர் ஸோ ரெக்டாங்குலருக்கு வந்து என்ன சர்ஃபேஸ் ஏரியா வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரெக்டாங்குலருக்கு வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் ஸோ இதனுடைய திக்னஸ் வந்து டீன்னு வச்சுக்கலாம். ஸோ இதனுடைய பிரெத் வந்து நம்ம ஸோ பின்னு வச்சுக்கலாம். ஸோ இதனுடைய லென்த் வந்து ஸோ எல்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும் அப்படின்னா ஸோ இதனோட வால்யூம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எல் இன்டூ பி இன்டூ டி. ஸோ எல் இன்டூ பி இன்டூ டின்றது வந்து ஸோ வால்யூம் ஆஃப் த இந்த ரெக்டாங்குலர் கேஸ்டிங். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும் ஸோ இதில் என்னென்ன சர்ஃபேஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பி இன்டூ டி. ஸோ இது வந்து ஒரு சர்ஃபேஸு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும் பி இன்டூ டி. ஸோ அதே மாதிரி பின்னாடி ஒரு பி இன்டூ டின்னு இருக்கும். அப்போ என்ன எழுதிக்கலாம் நம்ம ஸோ 2 இன்டூ பிடி அப்படின்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் இங்கே வரும் எல் இன்டூ டி. ஸோ இங்கே எல் இன்டூ டி இருக்கு அப்படின்னா இந்த சைடில் எல் இன்டூ டின்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன எழுதிக்கலாம் ஸோ 2 இன்டூ எல் இன்டூ டி. ஸோ அதே மாதிரி டாப்ல ஒரு சர்ஃபேஸ் இருக்கு இதனுடைய பிரெத் வந்து பி. ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா எல். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா 2 இன்டூ எல் இன்டூ பின்னு வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸோ எல் இன்டூ பி இன்டூ டி டிவைட் பை ஸோ 2 இன்டூ பிடி ப்ளஸ் எல்டி ப்ளஸ் எல்பின்னு வரும். ஸோ இதை நம்ம மெமரி பண்ணவே தேவையில்ல. ஸோ சிம்பிளாக என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஸோ எல் கமா பி கமா டின்னு வச்சுங்க. ஸோ வால்யூம் வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா எல்பிடி மல்டிப்ளை வந்துடும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா எழுதுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இது இப்படியே எழுதலாம். ஸோ அப்படியே ஆர் அப்போ என்ன எழுதிக்கணும்னா ஸோ எல்பிடி டிவைட் பை ஸோ கீழே வந்து நமக்கு என்ன வரும்னா ஸோ 2 இன்டூ ஸோ எல் இன்டூ பி. ஸோ எல் இன்டூ பி ப்ளஸ் பி இன்டூ டி பி இன்டூ டி ப்ளஸ் எல் இன்டூ டி ப்ளஸ் எல் இன்டூ டி அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ எல் இன்டூ பி அப்புறம் பி இன்டூ டி. ஸோ அப்புறம் வந்து டி இன்டூ எல் இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ ரெக்டாங்குலருடைய நம்மளுக்கு இது கிடைச்சிடும். அதாவது மாடுலஸ் ஆஃப் த கேஸ்டிங் வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரெக்டாங்குலர் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எலிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 5th ஒன் வந்து மாடுலஸ் வந்து எலிப்டிக்கல் சிலிண்டருக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே வந்து எலிப்டிக்கல் சிலிண்டர் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சிலிண்டர் மாதிரியே இருக்கு அப்படின்றதுல இது வந்து நம்ம இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து நமக்கு எலிப்ஸ் வரும். ஸோ இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து நம்ம தனியாக எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து R1 அப்படின்னு நோட் பண்ணியிருக்கோம். இது வந்து R2 அப்படின்னு நோட் பண்ணியிருக்கோம். ஸோ R1 அப்படின்றது நமக்கு என்னன்னா செமி மேஜர் ஆக்சிஸ், R2 அப்படின்றது வந்து செமி மைனர் ஆக்சிஸ். இதை வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இங்கே அதான் நோட் பண்ணியிருக்கோம். R1 இஸ் ஈக்குவல் டு செமி மேஜர் ஆக்சிஸ். ஸோ R2 வந்து செமி மைனர் ஆக்சிஸ். ஸோ இதை நம்ம ஸோ இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த எலிப்ஸ் வந்து நமக்கு என்னன்னா 2 பை ஸோ ரூட் ஆஃப் R1 ஸ்கொயர் பிளஸ் R2 ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு வரும். ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த எலிப்ஸ். ஸோ இது வந்து நமக்கு ஏரியா ஆஃப் த எலிப்ஸ். ஸோ ரெண்டு இருக்கு நமக்கு கிராஸ் செக்ஷன் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா. இது வந்து நமக்கு என்ன கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த எலிப்ஸ் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பை R1 R2 ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ நம்மளுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ மாடுலஸ் ஆஃப் த எலிப்ஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ்னா நம்ம என்ன சொன்னோம் ஸோ V டிவைட் பை A. அப்போ V டிவைட் பை A அப்படின்னா வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம்னா நமக்கு என்னது கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்டூ இதனுடைய ஹைட். ஸோ அப்போ கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து நமக்கு என்னதுன்னா பை R1 R2 இன்டூ H. ஸோ டிவைட் பை ஸோ அதனுடைய சர்ஃபேஸ்ல வந்து எவ்வளோ ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ சர்ஃபேஸ்ல என்ன அதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பை R1 R2. அப்போ இது பை R1 R2. ஸோ இது வந்து பை R1 R2. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா ஸோ 2 பை R1 R2 பிளஸ் அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ல என்ன ஏரியா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அது என்ன வரும் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் பெரிமீட்டர் ஆஃப் த எலிப்ஸ் வந்து நமக்கு 2 பை ரூட் ஆஃப் R1 ஸ்கொயர் பிளஸ் R2 ஸ்கொயர் டிவைட் பை 2 வரும். இன்டூ H மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஸோ நம்ம இங்கே எழுதிருக்கோம். ஸோ இங்கே எழுதிருக்கோம். H வந்து ரூட்டுக்குள்ள வராது. ஸோ அது தனியாக வரும். இது நான் எலிப்ஸ்க்கான ஃபார்ம் என்னன்னா V டிவைட் பை A இஸ் ஈக்குவல் டு பை R1 R2 இன்டூ H டிவைட் பை 2 பை R1 R2 பிளஸ் 2 பை ரூட் ஆஃப் R1 ஸ்கொயர் பிளஸ் R2 ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்டூ
ஹச் ஸோ அப்படின்ட்டு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப கேட்டில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், பட் டிஆர்பி டிஎன்இபியில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ சொலிடிஃபிகேஷன் டைம்னா என்ன, ஸோ வார்னியோஸ் பிரின்சிபல் அப்படின்றது வந்து ஸோ என்னன்னு பார்த்தோம். ஸோ அது வந்து மாடுலஸ் வி டிவைட் பை ஏ அப்படின்னா மாடுலஸ் அப்படின்றது பார்த்தோம். ஸோ டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மாடுலஸ் என்ன வரும்னு பார்த்தோம். ஸோ கியூபா இருந்துச்சு அப்படின்னா ஏ டிவைட் பை 6, ஸ்பியரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன பார்த்தோம், ஸோ ஆர் டிவைட் பை 3 ஆர் டி டிவைட் பை 6 அது மாதிரி பார்த்தோம். அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ எக்ஸாமினேஷன்ல வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ வந்து சம் நியூமெரிக்கல்ஸ் வந்து கேட்ல கேட்ட நியூமெரிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 1 மார்க்காக இருக்க நியூமெரிக்கல்ஸ் வந்து நம்மளுக்கு டிஆர்பிலையும் நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு டிஆர்பி டிஎன்இபிலையும் கேட்கலாம். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சின்ன ஃபார்முலா வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த சொலிடிஃபிகேஷன் டைம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து வேரியஸ் நியூமெரிக்கல்ஸ் வந்து அதாவது டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியாக இருக்கிறதுலேருந்து அதிகமான லெவல் வரைக்கும் ஒரு 5 to 6 நியூமெரிக்கல்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறோம். அது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, a molten drop of liquid metal which is in spherical form with 2 mm radius is solidified in 5 seconds. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெரிக்கல் ஃபார்ம்ல வந்து 2 mm ரேடியஸ்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அது வந்து 5 செகண்ட்ஸ்ல வந்து சொலிடிஃபை ஆகும்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் த சொலிடிஃபிகேஷன் டைம் ஆஃப் சேம் மோல்டன் டிராப் டபுள் த ரேடியஸ். அதாவது மோல்டன் டிராப் வந்து முன்னாடி என்ன மோல்டன் மெட்டல் உள்ள வந்து போர் பண்ணி உள்ள இது பண்ணாங்களோ ஸோ அதே மோல்டன் டிராப் தான். இப்போ வந்து ரேடியஸ் வந்து டபுள் ஆகுது. அப்போ சொலிடிஃபிகேஷன் டைம் வந்து ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன சொலிடிஃபிகேஷன் டைம் ஃபார்முலா வந்து ஸோ சொலிடிஃபிகேஷன் டைம் அப்படின்னாலே வார்னியோஸ் பிரின்சிபல் இருக்கு. ஸோ அப்போ என்ன வரும், கே இன்டூ வி டிவைட் பை ஏ தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஸ் 1 கேஸ் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டா எழுதிக்கலாம். ஸோ கேஸ் 1 ஸோ கேஸ் 2 ஸோ ரெண்டு கேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டால ஒரு ஸ்பெரிக்கல் ஃபார்ம் வந்து இருக்கு, அதாவது ஸ்பியர் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ரெண்டாவது நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஸ்பியர் ஃபார்ம்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல் கேஸோடைய ரேடியஸ் வந்து நமக்கு என்ன சொல்றாங்க, ஸோ R1ன்னு வச்சுக்கலாம். ரேடியஸ் வந்து நமக்கு என்னன்னா ஸோ 2 mm அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதனுடைய சொலிடிஃபிகேஷன் டைம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ வந்து 5 seconds அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்ன கேட்கறாங்கன்னா டபுள் த ரேடியஸ், அதாவது மோல்டன் மெட்டல் சேமா இருக்கு, ஆப்ஜெக்டும் சேமா இருக்கு, ரேடியஸ் வந்து டபுள் ஆகுது. ஸோ அப்போ R2 இந்த கேஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸோ 4 mm. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்கறாங்கன்னா ஸோ இந்த TS2 வந்து எவ்வளவு நேரத்தில் வந்து இது சொலிடிஃபை ஆகும் ஸோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ டேரக்டா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கேஸை வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், இது வந்து நம்மளுக்கு TS 5 seconds தெரியும். ஸோ K உடைய வேல்யூ தெரியாது. ஸோ V டிவைட் பை A அப்படின்றது ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ TS ஈக்குவல் டு ஸோ K. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன வரும், V டிவைட் பை A, ஸ்பியருக்கு என்ன பார்த்தோம் நம்ம R டிவைட் பை 3 வரும். பட் இதுல இம்பார்ட்டன்டா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா mmல கொடுத்துருக்காங்க. அதை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணாதான் கரெக்டா வரும். ஸோ அது வந்து நமக்கு என்ன ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கேவோட யூனிட் நம்ம என்ன பார்த்தோம், ஸோ செகண்ட் டிவைட் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனால இந்த ரேடியஸை வந்து நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணோம். ஸோ அப்போ என்ன வரும், ஸோ இங்கே ஸ்பியருக்கு வந்து V டிவைட் பை என்ன வரும், R டிவைட் பை 3 வரும். ஸோ அப்போ 2 டிவைட் பை 3 மட்டும் வராது, 1000 டிவைட் பண்ணும். ஸோ 1000 டிவைட் பண்ணி ஸோ கே கண்டுபிடிச்சு ஸோ அந்த கேவை வந்து அகைன் வந்து ரெண்டாவது கேஸ்ல எடுத்து அந்த மாதிரி சால்வ் பண்றது வந்து ஒரு மெத்தடு. ஸோ பட் அது வந்து நமக்கு என்ன டைம் கன்சம்ஷன் வந்து அதிகமாகும், கால்குலேட்டர் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இங்கே என்ன சொன்னோம், இது வந்து ரேடியஸ் R1, ஸோ இது வந்து TS1. அப்போ இது கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலே ரெண்டுமே நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, சேம் மெட்டீரியல் ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து சொலிடிஃபிகேஷன் டைம் தானே கேட்குறாங்க. ஸோ சொலிடிஃபிகேஷன் டைம் இஸ் ஈக்குவல் டு V டிவைட் பை A தி ஹோல் ஸ்கொயர் ஸோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ ரெண்டு கேஸாக எடுத்துக்கலாம். ஸோ TS1ன்றது ஒரு கேஸு, ஸோ TS2 அப்படின்றது ஒரு கேஸ். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஸோ K இன்டூ V டிவைட் பை A தி ஹோல் ஸ்கொயர், ASன்னு வச்சுக்கோம். ஸோ இது ஒன்று, ஸோ K இன்டூ V டிவைட் பை AS தி ஹோல் ஸ்கொயர், இது வந்து ரெண்டாவது கேஸ். அப்போ நம்மளுக்கு சேம் மெட்டீரியல்னால சொலிடிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ இந்த சைடு நான் இடம் இல்லாதனா ஸோ இந்த சைடு நம்ம அடிச்சுக்கலாம். ஸோ இது நமக்கு என்ன வரும், ஸோ TS1 பை TS2ங்களா. ஸோ அப்போ TS1 டிவைட் பை TS2ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு தெரியும் V டிவைட் பை A வந்து ஸ்பியருக்கு என்ன வரும் நமக்கு, ஸோ R1 டிவைட் பை 3 தி ஹோல் ஸ்கொயர், இது ஃபர்ஸ்ட் கேஸ். இது வந்து R2 டிவைட் பை 3 தி ஹோல் ஸ்கொயர், ஸோ இது ரெண்டாவது கேஸ். அப்போ நம்மளுக்கு என்னன்னா இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன வரும், ஸோ TS1 பை TS2 ஈக்குவல் டு R1 டிவைட் பை R2 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும்.
அப்போ இந்த ரெண்டு தான் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ TS1 வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 செகண்ட்ஸில் solidify ஆகுது. TS2 தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. இஸ் ஈக்குவல் டு R1 டிவைட் பை R2. ஸோ R1 என்ன பார்த்தோம், ஸோ 2, R2 வந்து நம்ம என்ன பார்த்தோம் 4. அப்போ இங்கே வந்து ஒரு ஸ்கொயர்டு வருது நம்மளுக்கு. ஸோ ஸ்கொயர்டு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஸோ 5 டிவைட் பை TS2 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2 வரும், தி ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 டிவைட் பை 2 அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் இடம் இல்லாதனால. ஸோ அப்போ என்ன 5 டிவைட் பை TS2 இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 டிவைட் பை 4 வரும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு TS2 எவ்வளோ வரும், ஸோ TS2 இஸ் ஈக்குவல் டு 20 செகண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டைம் கன்சம்ஷன் வந்து அதிகமாகும். ஏன்னா solidification ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், அது இன் டர்ம்ஸ் ஆஃப் பவரில் போகும். ஸோ அது நம்ம அப்படி எடுக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி கேஸ் 1 கேஸ் 2 கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு solidification ஃபேக்டர் வந்து கான்ஸ்டன்டாக இருக்குன்னா நம்ம இந்த ஃபார்மா எழுதுறோம், கேஸ் 1 கேஸ் 2 எழுதிக்கிறோம். ஸோ சேம் மெட்டீரியல் அப்படின்றதுனால solidification ஃபேக்டர் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த V டிவைட் பை A வந்து நீங்கள் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்ற வந்து நெசசரி கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அதனுடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிரும். 3 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வரும், ஸோ TS1 பை TS2 இஸ் ஈக்குவல் டு R1 டிவைட் பை R2 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ அதை நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ TRB TNEB இதில் வந்து 1 மார்க் கொஸ்டினோட கேட்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் பாஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ இடம் இல்லாதனால நம்ம அந்த மாதிரி எழுதிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a cubical casting will solidify in 2 minutes. What is the solidification time of same cubical casting which is 8 times heavier than the original casting? ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு cubical casting இருக்கு, அது வந்து 2 minutesல வந்து solidify ஆகுது. ஸோ அது ரெண்டாவது கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, what is the solidification time of same cubical casting? அதாவது ரெண்டாவதுலையும் சேம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்றாங்க. பட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 8 times heavier than the original castings. அதாவது முதல் உள்ள கேஸ்டிங்கை விட 8 times ஹெவியரா இருக்கு ஸோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம ஹெவியரா இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஸோ நான் வந்து அவனோட நான் ரொம்ப ஹெவியா இருக்கேன் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டை வச்சு சொல்றாங்க. ஸோ வெயிட்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்து நம்ம வால்யூம்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரியே சால்வ் பண்ணிக்கலாம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு வந்து நமக்கு என்னன்னா 8 times heavier than the ஒரிஜினல் கேஸ்டிங் சொல்றாங்க. அப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, சொல்யூஷன்ல ஸோ கேஸ்டிங் M2 மாஸ் ஆஃப் த செகண்ட் கேஸ்டிங். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸோ வெயிட்ல கூட எடுக்கலாம். ஸோ வெயிட் ஆஃப் த செகண்ட் கேஸ்டிங் வந்து 8 times heavier than the ஃபர்ஸ்ட் கேஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ வெயிட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஸோ M2 மாஸ் இன்டூ கிராவிட்டி, ஸோ இன்டூ 8 இன்டூ, ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், ஸோ இது வந்து வெயிட் வந்து ஸோ இங்கே ஒரு கிராவிட்டி அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ M1 இன்டூ கிராவிட்டி. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், ஸோ M2 இஸ் ஈக்குவல் டு 8 இன்டூ M1. ஸோ அப்படின்றத நம்ம கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெவியர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, செகண்ட் கேஸ்டிங்கோட solidification டைம் அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் தான் சொன்னல, ஸோ ரெண்டு கேஸ் கொடுத்ததுனாலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ வார்னியர்ஸ் பிரின்சிபல் என்ன தெரியும், ஸோ K இன்டூ V டிவைட் பை A தி ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ ரெண்டு கேஸ் இருக்கனால ஸோ TS1 டிவைட் பை TS2 இஸ் ஈக்குவல் டு K இன்டூ ஸோ V டிவைட் பை AS. ஸோ இங்கெல்லாம் AS நோட் பண்ணிங்க. ஸோ டிவைட் பை K இன்டூ V டிவைட் பை AS தி ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்னன்னா சேம் மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ V டிவைட் பை AS, இங்க V டிவைட் பை AS. இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட் என்ன, கியூப். ஸோ நம்மளுக்கு கியூபுக்கு வந்து மாடுலஸ் தெரியுமா, ஸோ தெரியும். ஸோ அது என்ன வரும் நமக்கு, ஸோ TS1 டிவைட் பை TS2 இஸ் ஈக்குவல் டு ஸோ A1 டிவைட் பை 3, ஸோ A2 டிவைட் பை 3 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ நம்மளுக்கு என்னன்னா, ஸோ இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ TS1 இஸ் ஈக்குவல் டு TS2 ஸோ A1 டிவைட் பை A2 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ நம்ம A1 A2 வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா TS1 டிவைட் பை TS2 இஸ் ஈக்குவல் டு A1 டிவைட் பை A2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். நம்மளோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த A1 டிவைட் பை A2 அதை கண்டுபிடிக்கிறதா, அதாவது A1க்கு A2க்கு உள்ள ரிலேஷன் தெரிஞ்சாலும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். பட் நம்மளுக்கு என்ன ரிலேஷன் தெரியும் அப்படின்னா, கொஸ்டின்ல M2 is equal to 8 M1. ஸோ அதாவது செகண்ட் கேஸ்டிங்கோடைய மாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்டிங்கோட 8 times ஹெவியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா, ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைட் பை வால்யூம். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், மாஸ் வந்து ஸோ டென்சிட்டி இன்டூ வால்யூம் 2 இஸ் ஈக்குவல் டு 8 இன்டூ டென்சிட்டி இன்டூ வால்யூம் 1 எழுதிக்கலாம். பட் சேம் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி கேன்சல் ஆயிருது. ஸோ அப்போ V2 வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ A2 கியூப், அதாவது கியூப் தான். அப்போ கியூபுடைய வால்யூம் வந்து A2 கியூப் இஸ் ஈக்குவல் டு 8 A1 கியூப்னு வரும்.
ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம், ஸோ A2 டிவைட் பை A1 தி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ A2 டிவைட் பை A1 ரேஷியோ என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 வரும். அப்போ A2 டிவைட் பை A1 ரேஷியோ வந்து 2 வந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கே A1 பை A2 ரேஷியோ என்ன வரும் அப்படின்னா ஸோ 1/2 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஸோ 1/4ன்னு வந்துடும். அப்போ TS1 பை TS2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸோ TS1 வந்து 2 மீட்டர் சொலிகேஷன் ஆகுது. ஸோ TS2 வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ TS2 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து 1 டிவைட் பை 400 இருக்கு. ஸோ 1 டிவைட் பை 400 இருந்துச்சு அப்படின்னா அப்போ TS உடைய வேல்யூ என்ன வரும், ஸோ TS ஈக்குவல் டு ஸோ இங்கே வந்து 4 × 2 அப்படின்னா என்னது 8 மினிட்ஸ் வரும். ஸோ இதான் வந்து இந்த செகண்ட் கொஸ்டின். ஸோ இதில் வந்து என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 8 டைம்ஸ் ஹெவியர் தென் அப்படின்ற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதர்வைஸ் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி தான். பட் இந்த மாதிரி கேஸ் 1 கேஸ் 2 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கேஸ் 1 கேஸ் 2 அந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கே வேல்யூ சொலிடிஃபிகேஷன் ஃபேக்டருடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸோ கால்குலேட்டர் தேவை. ஸோ அது இன் டர்ம்ஸ் ஆஃப் பவரில் போகும். ஸோ அது வந்து டிஃபிகல்ட்டி வந்து அதிகம். ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து ஸோ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் ஏ கியூப் சைடு எல், அதாவது ஒரு கியூப் இருக்கு அதனுடைய சைடு வந்து எல்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் ஆஃப் ஏ ஸ்பியர் ரேடியஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டும் வந்து ஈக்குவல் சொல்றாங்க. அதாவது வால்யூம் ஆஃப் த கியூபும் ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியரும் ஈக்குவல் சொல்றாங்க. போத் த கியூப் அண்ட் ஸ்பியர் ஆர் சாலிட், ரெண்டுமே சாலிடா இருக்கு. எந்த ஹாலோ வந்து உள்ள எதுவுமே கிடையாது, சாலிடா இருக்கு. both the cube and the sphere are solid and of the same material. ரெண்டுமே வந்து என்னன்னா சேம் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. they are being cast. ஸோ ரெண்டையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ கேஸ்டிங் பண்றாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா the ratio of the solidification time of the cube to the same of the sphere, அதாவது solidification டைமும் கியூபுக்கும் ஸ்பியருக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்ல வந்து அடிக்கடி கேட்கலாம். ஸோ இது டிஆர்பிலையும் கேட்கலாம். ஸோ டிஆர்பியில் கேட்கலாம், ஸோ டிஎன்இபியில் வந்து கேட்கலாம். பட் இந்த கொஸ்டின் எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ கேட் 2014 வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 2 மார்க்ல வந்து கேட்டிருக்காங்க. 2004 கிடையாது, 2014 வந்து 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். அந்த 2 மார்க் வந்து ரொம்ப ஈஸியாக வாங்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ வால்யூம் ஆஃப் த கியூபும் வால்யூம் ஆஃப் த ஸ்பியரும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா வந்து எழுதிக்கலாம். ஸோ கியூபுடைய சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ கியூபுடைய சைடு வந்து எல்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பியருடைய ரேடியஸ் வந்து ஸோ ஸ்பியருடைய ரேடியஸ் வந்து ஆர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதில் ஒன்று இம்பார்ட்டன்டான கிவன் டேட்டானா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அண்ட் கியூப் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் is equal to volume of cube. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கேஸ் 1 கேஸ் 2 ஸோ அந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால இதை வந்து கியூபை ஒரு கேஸாக எடுத்துக்கிறோம், ஸ்பியரை ஒரு கேஸாக எடுத்துக்கிறோம். பட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இந்த ரேஷியோ ஆஃப் த solidification டைம் ஆஃப் கியூப் டு த சேம் ஆஃப் ஸ்பியர்னு கேட்குறாங்க. அதனால கியூப் டு ஸ்பியர் எடுத்துக்கலாம். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஸோ solidification டைம் ஆஃப் கியூப் டு solidification டைம் ஆஃப் ஸ்பியர்னு எழுதிக்கலாம். ஸோ ஸ்பியர் அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், k into v divided by a the whole squared divided by k into v divided by a the whole squared. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ல சேம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு என்னன்னா solidification ஃபேக்டர் வந்து நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஸோ வால்யூமும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எதுக்கு கியூபுக்கு, ஸோ இது வந்து ஸ்பியருக்கு. இப்போ வால்யூமும் ரெண்டு வால்யூம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஏ வந்து மேலே போகும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக வந்துடும். ஏரியா ஆஃப் த ஸ்பியர் டிவைட் பை ஏரியா ஆஃப் த கியூப். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர்டை வந்து நம்ம போட மாட்டோம். அப்போ அது என்னன்னா ஸ்கொயர்டுன்னு வந்துடும். இந்த சைடு என்ன இருக்குன்னா டிஎஸ் ஆஃப் கியூப் டிவைட் பை டிஎஸ் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம ஒன்று சிம்பிளாக வந்து அதனுடைய ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்துடும். அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்பியரை நம்ம என்ன பார்த்தோம், ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்பியர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் வந்து 4πr². ஸோ 4πr² டிவைட் பை சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் நம்மளுக்கு என்ன வரும், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் ஆல்ரெடி பார்த்ததான். ஸோ அது வந்து நமக்கு என்னன்னா ஏ டிவைட் பை சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஏ டிவைட் பை 6ன்றது வந்து மாடுலஸ். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6a² வரும். பட் இங்கே எல்னு கொடுத்துருக்கனால 6l² வந்துடும். ஸோ இதில் என்ன மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்கொயரை மட்டும் போட்டுட்டு ஸோ அகைன் ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ அந்த ஹோல் ஸ்கொயர் நம்ம ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும், ஸ்கொயர்டுன்னு வந்துடும். அப்போ solidification டைம் ஆஃப் கியூப் டு solidification டைம் ஆஃப் ஸ்பியர் என்ன வரும் அப்படின்னா ஸோ இந்த ஸ்கொயரை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும் 4 டிவைட் பை பை 6 தி ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இங்கே r² இங்கே l² வரும். ஸோ r² டிவைட் பை l²
ஸோ அகெயின் வந்து தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ஃபைனல் ஆன்சர் வந்து 4/6 தி ஹோல் ஸ்கொயர்ட். ஸோ இங்கே என்ன வரும்? r⁴ கீழே l⁴ வரும். அப்போ r/l⁴ வந்துடும். ஸோ இது வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் கேஸ் 1 கேஸ் 2 எடுத்து இந்த கொஸ்டினை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ கியூபோடைய வால்யூமும் ஸ்பியருடைய வால்யூமும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வால்யூமை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் உள்ள டேர்ம் வந்து இது ரெசிப்ரோக்கல் ஆகுது மேலே. ஸோ அப்போ வந்து என்ன வரும்? ஏரியா ஆஃப் த ஸ்பியர் டிவைட் பை ஏரியா ஆஃப் த கியூப்னு வரும், ஸ்கொயர்டுன்னு வரும். பட் இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இது வந்து ஸ்கொயர்டு இங்கே நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னன்னா 4/6 தி ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு r/l தி ஹோல் பவர் 4ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் டி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், 2 மார்க்கில் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கேட்ல வந்து நியூமரிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்போ நியூமரிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டின்ல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்காம, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்காம ஸோ டேஷ் அந்த மாதிரி கொடுத்துட்டா எப்படி வரும் ஆன்சர் அப்படின்னு பார்க்கணும். இதே கொஸ்டின் தான், இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல, ஸோ டேஷ் அப்படின்னா நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம். அப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கால்குலேட்டரில் வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? 4π/6 தி ஹோல் ஸ்கொயர்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அது கால்குலேட்டர் வந்துடும். பட் இந்த ஆருக்கும் எல்லுக்கும் உள்ள ரேஷியோ வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த டேர்மை வந்து நியூமெரிக்கலாக மாற்ற முடியும். அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? போத் த வால்யூம் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த வால்யூமை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ரெண்டு ஆருக்கும் எல்லுக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிச்சலாம். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர்னு வந்துடும். இப்போ வால்யூம் ஆஃப் கியூப் வந்து நமக்கு என்ன வரும்னா L³ வந்துடும். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ 4/3/r³ வந்துடும். இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ L/r தி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 4/3πன்னு வந்துடும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ L/rக்கு வந்து ஸோ L/r தான் வேணும். L/r வந்து நமக்கு என்ன வரும்? ஸோ 4/3π தி ஹோல் பவர் 1/3ன்னு வரும். அப்போ L/r உடைய ரேஷியோ வந்து நமக்கு 4/3π தி ஹோல் பவர் 1/3ன்னு வருது. இதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல் டேர்ம் வந்து இன் டேர்ம் ஆஃப் நியூமரிக்கல்ஸ்ல மாறிடும். ஸோ இது கூட கேட்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து r/l தி ஹோல் பவர் 4. ஸோ இந்த மாதிரி இது ஆப்ஷன் வச்சு இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த r-க்கும் l-க்கும் உள்ள ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா L-க்கும் r-க்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். அது 4/3π தி ஹோல் பவர் 1/3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து r-க்கும் l-க்கும் உள்ள ரேஷியோ வந்து மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆன்சர் வந்துடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதே ஆப்ஷன்ஸில் வந்து இந்த 4/6 தி ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு கேட்டுருவாங்க. இந்த r-க்கும் l-க்கும் உள்ள ரேஷியோ வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ 3/4π தி ஹோல் பவர் 1/3 வந்துடும். ஸோ 3/4π தி ஹோல் பவர் 1/3 வந்துடும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? r/l வந்து 3/4πa. ஸோ இது ஹோல் பவர் அங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இது என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 4π/6 தி ஹோல் ஸ்கொயர்டு 3/4π தி ஹோல் பவர் 4/3. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துன்னு கேட்கலாம். இல்லை வந்து இதை நம்ம ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒரு ஆன்சர் வரும். அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூமரிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு வந்து ஆன்சர் என்ன, ஸோ நியூமரிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டினை கேட்டாங்கன்னா எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது, ஸோ அதே ஆப்ஷனில் வந்து இந்த r/l-க்குள்ள ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்னும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேஸ்டிங்கில் வந்து சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி 3 கொஸ்டின் பார்த்தோம். இது வந்து 4வது கொஸ்டின் வந்து, ஸோ இது கேட் எப்போ கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட் 2015ல் கேட்டிருக்காங்க. ஸோ கேட் 2015ல் வந்து நியூமரிக்கல் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹோல் கேஸ்டிங்குமே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து டிஆர்பி, டிஎன்இபி 1 மார்க் 2 மார்க்கு. ஸோ இதில் வேணால் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ அது வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நியூமரிக்கல் டேட்டாவுமே கிடையாது, பட் தியரியாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் solidification டைம் ஆஃப் எ சிலிண்ட்ரிக்கல் கேஸ்டிங். ஸோ அது வந்து சிலிண்ட்ரிக்கல் கேஸ்டிங்க்கும் அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சிலிண்டருக்கு ஹைட் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் அது கொடுத்துருக்காங்க. ஆஃப் தட் ஆஃப் எ கியூபிக் கேஸ்டிங் ஆஃப் சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 times of the height of the cylindrical casting. ஸோ இந்த வேர்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ரேஷியோ ஆஃப் த solidification டைம் என்ன கேட்குறாங்கன்னா,
ஸோ ரேஷியோ solidification டைம் வந்து சிலிண்டருக்கும், ஸோ அது solidification டைம் வந்து சிலிண்டருக்கும், ஸோ கியூபுக்கும் கேட்குறாங்க. ஸோ கியூபுக்கும் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலிண்டரை வச்சு, ஸோ சிலிண்டருடைய ஹைட்டும் ரேடியஸும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. சிலிண்டருடைய ஹைட்டும் ரேடியஸும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ கியூபுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கியூபுக்கு வந்து ஸோ கியூபிக் கேஸ்டிங் ஆஃப் சைடு, அதனுடைய சைடு, ஸோ அதனுடைய சைடு வந்து ஏன்னு வச்சுக்கலாம். அதனுடைய சைடு எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2 times ஆஃப் த ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் கேஸ்டிங், அதாவது 2 times ஆஃப் த ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் கேஸ்டிங்க்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா solidification டைம் ஆஃப் சிலிண்டருக்கும் solidification டைம் ஆஃப் கியூபுக்கும் உள்ள ரேஷியோ வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கியூபை வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினுடைய இது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு, இங்கே சிலிண்டருக்கு என்ன தெரியும், ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ்ன்னு தெரியும். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம், ஸோ 2 into ரேடியஸ், அதாவது கியூபுடைய சைடு வந்து என்ன எழுதிக்கலாம்னா ஸோ 2 into ரேடியஸ். இந்த ரேடியஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டருடைய ரேடியஸ். ஸோ இது ஹைட்டுன்றது வந்து சிலிண்டருடைய ஹைட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கிவன் டேட்டா. இதுல இருந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இது ரேஷியோ ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் கேஸ்டிங் ஹைட் ஆஃப் தட் கியூபிக் கிளாஸ். இதுல வந்து என்ன கொடுக்கல அப்படின்னா ஸோ வால்யூம் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அதனால நம்ம வால்யூமை கேன்சல் பண்ணக்கூடாது, நீங்க எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஸ் 1 கேஸ் 2 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கேஸ் 1 கேஸ் 2 எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், ஸோ டிஎஸ் சிலிண்டருக்கும் ஸோ கியூபுக்கும் உள்ள ரேஷியோ வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ கே இன்டூ வி டிவைட் பை, ஸோ இது வந்து சிலிண்டரு, ஸோ டிவைட் பை கே இன்டூ வி டிவைட் பை ஏ வந்து கியூபுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. இது வந்து ஸ்கொயர்டு. ஸோ அப்போ கேவும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு அப்போ ஆல்ரெடி தெரியும் சிலிண்டருக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இங்கே நம்ம ரேடியஸில் வச்சிருக்கிறதுனால நீங்கள் ரேடியஸ்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க அந்த ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு சிலிண்டருக்கு வந்து என்ன ஃபார்முலா தெரியும், வீக்கு வந்துட்டு வால்யூம் அப்படின்றப்ப நமக்கு என்ன தெரியும், பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் டிவைட் பை ஏரியா வந்து நமக்கு என்ன தெரியும் 2 into பை ஆர் ஸ்கொயர்டு பிளஸ் 2 பை ஆர் ஹெச் அப்படின்றது தெரியும். இதனுடைய மாடுலஸ் வி டிவைட் பை ஏ ஆல்ரெடி பார்த்தோம் சிலிண்டருக்கு. டிவைட் பை வி டிவைட் பை ஏ வந்து கியூபுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கியூபுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஸோ ஏ டிவைட் பை 6 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து நமக்கு என்ன தி ஹோல் ஸ்கொயர்டை விட்டுறக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இங்கே வந்து 6 ஹெச் இங்கே ஏ டிவைட் பை 6 எல்லாமே இருக்கு. இதை எல்லாம் பண்ணலாம், எல்லாம் சிம்பிளா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல மாத்திக்கலாம். அதாவது ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டருக்கு மாத்திட்டோம் அப்படின்னா இதை சால்வ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. இது நம்ம இங்கே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும், ஸோ பை ஆர் ஸ்கொயர்டு, இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சிலிண்டருக்கு ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஆர் வந்துடும். டிவைட் பை இங்கே என்ன வரும், ஸோ 2 into பை ஆர் ஸ்கொயர்டு, ஸோ 2 into பை ஆர் ஸ்கொயர்டு பிளஸ் இங்கே 2 into பை into ஆறு, இந்த ஹச்சும் வந்து ஆறாக வந்துடும் நம்மளுக்கு. அப்போ என்ன வரும், ஸோ 2 பை ஆர் ஸ்கொயர்டு அந்த மாதிரி வந்துடும். ஸோ கீழே என்ன எழுதிக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஏ வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், ஸோ 2 into ஹெச்னு எழுதிக்கலாம். அந்த ஹச்சை நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் 2 ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னோம். அப்போ 2 into ஆர்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும், ஏ இஸ் ஈக்குவல் டு 2 டிவைட் பை ஆர் தி 6ன்னு வரும். இதில் என்ன மிஸ் பண்ணிடுவோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் ஸ்கொயர்டை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், ஸோ இங்கே வந்து பை ஆர் கியூப்னு வந்துடும். ஸோ இங்கே வந்து 2 பை ஆர் ஸ்கொயர்ட் பிளஸ் 2 பை ஆர் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ஸோ இங்கே 2 பை ஆர் ஸ்கொயர்டு, இங்கே வந்து 2 பை ஆர் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ஸோ டிவைட் பை இங்கே என்ன வரும்னா, ஸோ 2r டிவைட் பை 6ன்னு வந்துடும். ஸோ தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பை ஆர் கியூப், ஸோ இங்கே 2 பை ஆர் ஸ்கொயர்டு, இங்கே 2 பை ஆர் ஸ்கொயர்டுன்றப்ப நம்மளுக்கு 4 பை ஆர் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். டிவைட் பை ஸோ 2r டிவைட் பை 6ன்னு வந்துடும். அப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பையும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே உள்ள ஸ்கொயர்டும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இதில் என்ன ஒரு ஆன்சர் வந்து, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே இடம் தரனால இங்கே எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன வரும், ஸோ ஆர் டிவைட் பை 4ன்னு வரும். ஸோ ஆர் டிவைட் பை 4. ஸோ கீழே வந்து நமக்கு என்னன்னா, ஸோ 2r டிவைட் பை 6ன்னு வந்துடும். ஸோ அகைன் வந்து இங்கே ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அப்போ r டிவைட் பை 4 இன்டூ 6 டிவைட் பை 2r தி ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஸோ அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், ஸோ இந்த ஆரும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், 6 வரும். இங்கே வந்து 3 டிவைட் பை 4ன்னு வரும். ஸோ 3 டிவைட் பை 4ன்றப்ப நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா 0.75 தி ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ 0.75 தி ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னா 0.75 தி ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும். பட் ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.5625 வரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பட் கொஸ்டின் வந்து நம்ம ரொம்ப பெருசாகவும் சால்வ் பண்ணலாம்,
பட் கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதாவது கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சிலிண்டருக்கு வந்து ஹைட் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. கியூபுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியூபுடைய சைடு வந்து 2 times ஆஃப் ஹைட் ஆஃப் த சிலிண்டரிக்கல் கேஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே உள்ள டேட்டா h is equal to r இருக்கு. அப்போ இங்கே வந்து என்னன்னா a is equal to 2r எழுதிக்கும். இந்த கொஸ்டின் ஏன் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் த கேஸ்டிங் வந்து ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து அப்படி கொடுக்கல. வால்யூம் ஆஃப் த கேஸ்டிங் ஈக்குவலோ இல்லை சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேஸ்டிங் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லல. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்றது வந்து தெரியுது. ஏன் அப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க சிலிண்டருக்கும் கியூபுக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ 2 கேஸ் வரதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுக்குள்ள ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. காமனாக இருக்க சொலிடிஃபிகேஷன் ஃபேக்டரை வந்து கேன்சல் பண்ணிடும். இதில் வால்யூம் வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வால்யூம் வந்து சேம் அண்ட் கிவன் டேட்டாவில் கொடுக்கல. வால்யூம்க்கு என்ன வரும் πr ஸ்கொயர் வச்சு டிவைட் பை 2 × πr ஸ்கொயர் + 2πr வச்சு ஆல்ரெடி பார்த்ததான். இங்கே வந்து a டிவைட் பை 6. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதை ஹோலாக சிம்பிளிஃபை பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம் இந்த h is equal to r நம்மளுக்கு கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி a வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சுக்கோம் 2r. இது ஃபுல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம ஆருக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து சால்வ் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது மாதிரி இந்த கொஸ்டின் நம்ம இது மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் வேணா கேட்டு டிஆர்க்கு டிஎன்பி எந்த எக்ஸாமுக்கும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அதோட வந்து கேஸ்டிங்னா என்ன, சொலிடிஃபிகேஷன் டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பார்ட்டை வந்து நம்ம இந்த அடுத்த கொஸ்டினோட பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம 4 கொஸ்டின் பார்த்தோம். 5th கொஸ்டின் வந்து கேஸ்டிங்க்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் சாண்ட் கேஸ்டிங் ப்ராசஸ் எ ஸ்பியர் அண்ட் எ சிலிண்டர் ஆஃப் ஈக்குவல் வால்யூம்ஸ். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஈக்குவல் வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் செப்பரேட்லி கேஸ்ட் ஃப்ரம் த சாண்ட் மோல்டன் மெட்டல் ஐடென்டிக்கல் கண்டிஷன்ஸ். ஸோ ரெண்டுமே சேம் மோல்டன் மெட்டல் ஐடென்டிக்கல் கண்டிஷன்ஸ்ல வந்து கேஸ்ட் பண்றாங்க. இதில் என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா the height and diameter of the cylinder are equal. ஸோ சிலிண்டருடைய ஹைட்டும் டயாமீட்டர் ஈக்குவல் சொல்றாங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா the ratio of the solidification time of the sphere to cylinder கேட்குறாங்க. அதாவது 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்ம கிவன் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே கொஸ்டின் நம்ம கிவன் டேட்டாவை கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னாலே வந்து சால்வ் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ வால்யூம் ஈக்குவல் சிலிண்டரோடையும் ஸ்பியரோடைய வால்யூம் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க the height and diameter of the cylinder are equal அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது என்ன கிவன் டேட்டா சொல்யூஷன் நம்ம எழுதிக்கலாம். சொல்யூஷன்ல வந்து ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைட்டு ஸோ டயாமீட்டர் வந்து சிலிண்டருக்கு வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. சிலிண்டருக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டா வந்து செப்பரேட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ எதுக்கு சொலிடிஃபிகேஷன் டைம் கேட்குறாங்கன்னா சொலிடிஃபிகேஷன் டைம் ஆஃப் ஸ்பியர் டு சிலிண்டர் கேட்குறாங்க. அப்போ சொலிடிஃபிகேஷன் டைம் ஆஃப் ஸ்பியர் டு சொலிடிஃபிகேஷன் டைம் ஆஃப் சிலிண்டர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நம்ம 2 கேஸ் கேட்டாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஃபார்முலா வந்து நோட் பண்ணணும். k × v டிவைட் பை a தி ஹோல் ஸ்கொயர்டு. இது வந்து ஸ்பியர். ஸோ இங்கே ஒன்று வரும் k × v டிவைட் பை a தி ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லி வந்துடும். பட் இதில் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சேம் ஐடென்டிக்கல் கண்டிஷன்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் வால்யூம் ஆர் செப்பரேட்லி கேஸ்ட் ஃப்ரம் த சேம் மோல்டன் மெட்டல்னால கே கேன்சல் ஆயிடும். ஸோ இங்கே வால்யூம் வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு இந்த இது எப்படி கன்வெர்ட் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஎஸ் ஸ்பியரு ஸோ டிஎஸ் வந்து சிலிண்டரு இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் டிவைட் பை சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். ஸோ இது என்ன மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ சிலிண்டருக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம ரேடியஸ்ல கூட எழுதிக்கலாம். ஸோ ரேடியஸ்ல எழுதிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு ஸோ ரேடியஸ்ல எழுதினா சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 × πr ஸ்கொயர் பிளஸ் வந்து நமக்கு என்ன வரும்னா ஸோ 2πr ஹெச்னு வரும். டிவைட் பை சர்ஃபேஸ் ஏரியா வந்து இதுக்கு என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா 4πr ஸ்கொயர். ஸோ 4πr ஸ்கொயர் வந்துடும். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் h is equal to d கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா h is equal to டயாமீட்டர் வந்து 2rன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ 2 × πr ஸ்கொயர்டு பிளஸ் இங்கே வந்து 2πr ஸ்கொயர்டு டிவைட் பை 4πr ஸ்கொயர்டு தி ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் நம்மளுக்கு ஸோ மேலே என்ன வந்துடும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேலே வந்து 4πr ஸ்கொயர்டு. ஸோ கீழேயும் நம்மளுக்கு என்னன்னா 4πr ஸ்கொயர்டு வந்துடும்.
சரி இங்கே வந்து நம்ம 2R சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும், ஸோ இங்கே ஹெச்எஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இங்கே என்ன வரும்னா, ஸோ ஆல்ரெடி ஒரு R இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு 2R சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு, ஸோ 2πr² ப்ளஸ் இங்கே வந்து 4πr² வந்துடும். 4πr² டிவைட் பை 4πr² வந்துடும். ஸோ அகைன் வந்து இங்கே ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஸோ நம்ம இடையில இருந்தால் இந்த சைடு எழுதிக்கலாம். ஸோ இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 6πr² டிவைட் பை 4πr² வந்துடும். ஸோ டி ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இது பை கேன்சல் ஆயிரும். ஸோ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே வந்து என்னன்னா, ஸோ 3/2 ஸோ அப்படின்றது வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ராங். ஏன் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஆர் நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆர் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். ஸோ இந்த ஆர் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டரை வந்து டினோட் பண்ணுது. ஸோ இது வந்து ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரை வந்து டினோட் பண்ணுது. ரைட்டுங்களா? சரி, கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ரெசிப்ரோக்கலா மாறும்போது இது வந்து ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டரை டினோட் பண்ணுது. இது வந்து ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரை வந்து டினோட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ரெண்டையும் கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ அதை அப்படியே தான் வச்சுக்கணும். ஸோ இந்த ஆருக்கு பிறகு நான் என்ன போட்டுறேன் அப்படின்னா, இது வந்து சிலிண்டர் டினோட் பண்ணுது, இது சிலிண்டர் டினோட் பண்ணுது, இது வந்து ஸ்பியரை டினோட் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம மேலே உள்ளதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6πr சிலிண்டர் ஸ்கொயர்டு. ஸோ கீழே என்ன வரும், 4π ஸ்பியர் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஸ்கொயர்டு. ஸோ அகைன் வந்து ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இந்த பை கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா, ஸோ 3/2 ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர். ஸோ இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இதுக்கு இந்த ஹோல் ஸ்கொயர் இங்கே கொடுத்துரும். அப்போ இதுக்குள்ள ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்குள்ள ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியரும் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்ன வரும், நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து 4/3πr ஸோ ஸ்பியர் கியூப்னு வந்துடும். ஸோ இங்கே வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து நமக்கு என்ன வரும், ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து πr² ஹச்னு வந்துடும். இது வந்து சிலிண்டர். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, h is equal to 2rன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ πr சிலிண்டர் ஸ்கொயர்டு. ஸோ இங்கே ஒரு 2r சிலிண்டர்னு வந்துடும். ஸோ இங்கே என்ன வரும், 4/3πr ஸ்பியர் கியூப்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு சிலிண்டர், இங்கே ஒரு சிலிண்டர் இருக்குது. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, ஸோ 4/3πr ஸ்பியர் கியூபு. இது வந்து என்ன வரும், பை. ஸோ இங்கே வந்து ஒரு 2 வந்து அப்படியே வந்துடும். ஸோ 2, இங்கே ஒரு சிலிண்டர், இங்கே ஒரு சிலிண்டர். அப்போ இங்கே என்ன வரும், ஸோ சிலிண்டர் கியூப்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டருக்கும் ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியருக்கும் உள்ள ரிலேஷன் வந்து என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1.31 அப்படின்றது தான் நம்மளுக்கு கரெக்டான இருக்கும். ஸோ இது வந்து கேட் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து 2011 வந்து 2 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கேட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் வந்து 1 மார்க் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். லாஸ்ட்டாக 1 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து நம்ம படித்த கான்செப்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கிடைச்சோம். இதில் என்ன கேட்குறாங்கன்னா, solidification time of a metallic casting is. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, directly proportional to its surface area. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், வார்னிவாஸ் பிரின்சிபல். ஸோ 3 × V divided by AS the whole squared. அப்போ solidification டைமுக்கும் இந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த கேஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தெர்மல் டிஃபியூசிவிட்டின்ற ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அது என்ன வருது, K divided by ρC. ஸோ நம்ம பார்த்து என்ன பார்த்தோம், ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா solidification டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த தெர்மல் டிஃபியூசிவிட்டியும் இந்த இதுதான் என்னது, ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஹீட் கெப்பாசிட்டின்றது வந்து நமக்கு என்னன்னா, ஸோ அதனுடைய மாஸையும் ஸ்பெசிஃபிக் ஹீட்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ அது மாஸ் ஃப்ளோ ரேட்டையும் ஸ்பெசிஃபிக் ஹீட்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீட் கெப்பாசிட்டி கிடைக்கும். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த கேஸ்ட் மெட்டீரியல் சொல்றாங்க. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா தெர்மல் டிஃபியூசிவிட்டி வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கு. அப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஸோ தெர்மல் டிஃபியூசிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா solidification டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், பட் solidification டைமுக்கு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கு.
அப்போ இது இந்த தெர்மல் டிஃபியூசிவிட்டியும் தெர்மல் கண்டக்டிவிட்டியும் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்துச்சு அப்படின்னா டென்சிட்டியும் ஹீட் கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு சொலிடிஃபிகேஷன் டைமுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஹீட் கெப்பாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா ஸோ இது வந்து மாஸ் இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட். அப்போ இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த கேஸ் மெட்டீரியல். ஸோ அப்போ இது வந்து ராங். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த போரிங் டெம்பரேச்சர். ஸோ போரிங் டெம்பரேச்சர் வந்து போரிங் டெம்பரேச்சருக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கே கிடையாது. ஸோ போரிங் டெம்பரேச்சர்ன்றப்ப இங்கே டிஎஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா ஹீட் கெப்பாசிட்டி ஸோ எம்சி இன்டூ இது போட்டிருக்கல. ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் வரும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த தெர்மல் டிஃபியூசிவிட்டி ஆஃப் த மோல்டு மெட்டீரியல். ஸோ இதுதான் கரெக்ட். தெர்மல் டிஃபியூசிவிட்டி ஆஃப் த மோல்டு மெட்டீரியலுக்கு வந்து இது வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த போரிங் டெம்பரேச்சர் ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ போரிங் டெம்பரேச்சர் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம ஹீட் லிபரேட் ஆகி வெளில போகிறதுக்கு என்ன ஆகும் ஸோ டைம் ரொம்ப எடுத்துக்கிறோம். ஸோ அப்படின்றப்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ டைம் வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமாகும். ஸோ அதனால அது வந்து ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இவங்க வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஆப்ஷன் சியும் ராங் தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ கேஸ்டிங்ல வந்து சொலிடிஃபிகேஷன் டைம்னா என்ன, ஸோ வார்னிவர்ஸ் பிரின்சிபல்னா என்ன, மாடுலஸ் ஆஃப் த கேஸ்டிங்னா என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ ரைட்டுங்க. ஸோ ஃபர்தராக வீடியோஸில் வந்து நம்ம என்னன்னா ஸோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோஸை வந்து நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.